எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் ரெகுலராக பார்த்த வீடியோ மாதிரியான டெய்லி ரொட்டீன் இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டெய்லி ரொட்டீன் தான் வீடியோ பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் நம்ம ஆர்மி குவார்ட்டர்ஸில் இருந்து நம்ம வீடியோ போட்டுட்ருந்தோம். இப்போ ஊருக்கு வந்தாச்சு. கூடவே நம்மளோட ரொட்டீனில் நிறையா சேஞ்சஸும் வந்துருச்சு. பாப்பாவையும் ஸ்கூலுக்கு சேர்த்ததுனால நிறையா இனிமேல் நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாப்பாவை டெய்லியும் காலையில் ஸ்கூல் கிளப்புறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரொம்பவே ஈஸியாக செய்யணும். அதுக்கு முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டியது மாவு அரைச்சி வச்சுக்கிட்டோன்னா போதும். காலையில் ரொம்பவே டென்ஷன்லெஸ்ஸாக நம்ம சமையல் வேலைகளை பண்ணலாம். இன்றைக்கி நான் முந்தின நாள் ஈவினிங்கில் இருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். இது மண்டே ஈவினிங். ரேஷன் அரிசி அண்ணி கொடுத்துருந்தாங்க. ரேஷன் அரிசியில் தான் இன்றைக்கி நான் மாவு ஆட்ட போகிறேன். ரேஷன் பச்சரிசி, ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி ரெண்டையுமே வச்சு தான் நான் இன்றைக்கி அரைக்க போகிறேன். இவ்வளோ நாள் மிக்சிலே நான் அங்கே இருக்கும்போது மாவு அரைப்பேன். இப்போ நம்ம ஊருக்கு வந்தாச்சு. நம்ம வீட்டில் இங்கே கிரைண்டர் இருக்குது. இனிமேல் மாவு கிரைண்டரில் ஆட்டலாம். அதனால் நமக்கு டேஸ்ட்டும் நம்ம ஊரில் சாப்பிட்ற இட்லி தோசை மாதிரி நமக்கு டேஸ்ட் கிடைக்கும். மிக்சிலே ஆட்டி இட்லி தோசையோட ஒரிஜினல் டேஸ்ட்டே கொஞ்சம் மறந்து போன மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் 2 கப் ரேஷன் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன். 1 கப் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். ரேஷன் அரிசியில் மாவு ஆட்டும் போது அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும். அந்த ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா கையினால் இந்த மாதிரி பிசைஞ்சு நம்ம கழுவணும். அப்போ அதில் இருக்க தூசி கூட வந்துடும். அதில் இருக்க ஸ்மெல்லும் நமக்கு போயிடும். அதே மாதிரி ரேஷன் அரிசியில் மாவு ஆட்டும் போது கொஞ்சம் கலர் ஒயிட்டாக வராது. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டிங்க அப்படின்னா நமக்கு மாவு நல்லா ஒயிட்டாக கிடைக்கும். நான் உங்களுக்கு அரைச்சதுக்கப்புறமா நான் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நம்ம கழுவுனாலும் அதில் நல்லா தண்ணி கலங்களாக தான் இருக்கும். நல்லா தண்ணி கொஞ்சம் கலங்கள் இல்லாமல் இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்துக்கோங்க. ரேஷன் அரிசியிலே நம்ம கடையில் வாங்குற மாவை விட டேஸ்ட்டாக வீட்டிலே நம்ம அரைச்சிடலாம். ரேஷன் அரிசியில் மாவு ஆட்டினா நல்லா இருக்குது அப்படின்னு நானும் நினைப்பேன். ஆனால் அப்படிலாம் கிடையாது. ரேஷன் அரிசியில் மாவு ஆட்டினாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட இட்லியும் நல்லா நமக்கு பஞ்சு மாதிரி கிடைக்கும். தோசையும் சூப்பராக கிடைக்கும். இப்போ நான் 3 கப் அளவு அரிசிக்கு நான் 3/4 கப் அதே கப்பில் 3/4 கப் அளவு உளுந்து ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது உளுந்து அரிசி ரெண்டுமே ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் இதை அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டு தான் நான் அரைக்க ஆரம்பித்தேன். ஈவினிங் தான் ஊற வச்சேன். அதனால் நைட்டு நான் இப்போ ஒரு 8 o'clock கிட்ட ஆட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போ உளுந்து தான் கிரைண்டரில் ஆட்டும்போது எப்போவுமே உளுந்து தான் ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுவோம். உளுந்தை ஆட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரிசி போட்டு ஆட்டலாம். உளுந்து கரெக்டாக எப்போவுமே அரிசி உளுந்து ஊற வைக்கும் போது அந்த ஊற வைக்கிற தண்ணி கரெக்டாக அரிசியும் உளுந்து மூழ்கிற அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா போதும். அந்த தண்ணியிலே நம்ம ஆட்டி முடிச்சிடலாம். இப்போ உளுந்து சேர்த்துட்டு ரொம்ப தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தொளிச்சு தான் நம்ம உளுந்து அரைக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ உளுந்தை சேர்த்துட்டேன். உளுந்தை சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இப்போ ஒரு 10 மினிட்ஸுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒருக்கா நீங்கள் தண்ணி தெளித்தா போதும். உளுந்தை ஆட்டும்போது கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் ஆட்டுங்க. அப்போ நல்லா உங்களுக்கு நல்லா உளுந்து நல்லா மாவாக அரைஞ்சி வந்துடணும். உளுந்து கொஞ்சம் கொஞ்சம் குறவரப்பாக இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி வரணும். பாருங்கள், உளுந்து நல்லா பொங்கி வரணும். நீங்கள் கடையில் வாங்குகிற உளுந்தை கவனித்து வாங்குங்க. நல்லா இந்த மாதிரி மாவு பொங்கி வர்ற மாதிரியான உளுந்து வாங்கினீங்க அப்படின்னா இட்லியும் சரி தோசையும் சரி ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ நான் கல்லை மட்டும் எடுத்து ஒரு தட்டில் வச்சுட்டேன். அதில் உள்ள மாவை நான் வலிச்சு எடுக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம அரிசி அடுத்து ஆட்ட போகிறோம் இல்லையா. அதனால் நான் இப்போ உளுந்து மாவு மட்டும் அப்படியே கீழே ஒரு பாத்திரம் வச்சு உளுந்து மாவு தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு அதில் அரிசி தான் போட்டு ஆட்ட போகிறோம் அப்படின்றதுனால நம்ம ஃபுல்லாக சுத்தமாக வலிச்சு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக உளுந்தை மட்டும் ஃபுல்லாக இருக்க மாவு மட்டும் எடுத்தாலே போதும். இப்போ உளுந்து அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் அரிசி ஆட்ட ஆரம்பிச்சிடலாம். உளுந்து இப்போ நான் எடுக்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக நம்ம உளுந்து இப்படி எடுத்து போட்டோம் அப்படின்னா அது ஒரு பால் மாதிரி கீழே விழுற அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்து அரைக்கக்கூடாது. இப்போ அதே இதில் நம்ம அரிசி சேர்த்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். அரிசி சேர்க்கும் போதும் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஆனால் உளுந்து மாதிரி கொஞ்சமாக தண்ணியும் சேர்க்கக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணி கொஞ்சம் தெளிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கையில் எடுத்து ஊற்றுற மாதிரி அப்பப்போ தண்ணி தெளித்து ஆட்டுங்க. அரிசி உளுந்த அளவுக்கு ரொம்ப நேரம் அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ அரை மணி நேரம் உளுந்து அரைக்க
அரைக்க ஆகுது அப்படின்னா ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து நம்ம வந்து அரிசி வந்து அரைச்சிரும். நமக்கு ரொம்ப மையாக வந்து அரிசி வந்து அரையக்கூடாது. கொஞ்சம் ரவை பதத்தை விட கொஞ்சம் கம்மியான பதத்தில் குறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து அரிசி வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப தண்ணியாக கீழே வந்து விழக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கட்டியாக கீழே வந்து விழணும். கொஞ்சம் குறப்பாக லைட்டாக குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அரிசியும் வந்து எடுத்து மாவோடு கலந்து வச்சுட்டேன். நம்ம வந்து எப்போ மாவு ஆடினாலும் மாவு ஆடின கையோடு வந்து கிரைண்டரை வந்து நம்ம க்ளீன் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா கிரைண்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு நாம் ரொம்பவே கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து மாவு உடனே வந்து காஞ்சிரும். ஏன்னா நம்ம அரைச்சப்பே வந்து கிரைண்டர் கொஞ்சம் சூடாக இருக்கும். அதனால் நம்ம உடனே வந்து கழுவிட்டோம் அப்படின்னா அதோட க்ளீனிங் நமக்கு வந்து ரொம்ப பெருசாக கஷ்டமாக தெரியாது. இப்போ நான் அரிசி உளுந்து ரெண்டையுமே இந்த மாதிரி ஒரே பாத்திரத்தில் தான் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். நான் உப்பு வந்து எப்போவுமே பாதி அளவு தான் வந்து சேர்ப்பேன். நம்ம சாப்பாடு உளுந்து தோசை வந்து செய்யும்போது நம்ம வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு போட்டு நல்லா கையினால் கலந்து எடுத்துக்கிட்டு மறுநாள் வந்து தேவையான மாவை மட்டும் ஒரு சின்ன பாத்திரத்தில் நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். மார்னிங்கு தேவையானது. மிச்ச மாவை நான் வந்து அப்படியே வந்து அதே சம்படத்தில் வந்து மூடி ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா மொத்தமாகவே நம்ம வெளியில் வச்சு புளிக்க வச்சோம் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு 2 to 3 days யூஸ் பண்ணும்போது மாவு ரொம்ப புளிச்சு வந்துடும். அதனால் நாம் வந்து தேவையான மாவை மட்டும் வெளியில் வச்சுட்டு மிச்ச மாவை வந்து அப்படியே வந்து நைட்டே ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம். நமக்கு இப்போ 2 to 3 days வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலாக நமக்கு ஒரு புளிப்பு வந்து இருக்கும். ஃப்ரிட்ஜிலே வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெளியில் எடுத்து வச்சுட்டா ரொம்ப வந்து புளிச்சிரும். இந்த மாதிரி நாம் வந்து அதுக்கு ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து 6 o'clock வந்து வெயில் நல்லா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. டெல்லியை விட நம்ம ஊரில் வெயில் வந்து அந்தளவுக்கு அதிகமாக இல்லை. டெல்லியில் வந்து வெயில் அடிக்கும். ஒரு ஊம வெயில் மாதிரி நம்ம உடம்பெல்லாம் பிசு பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கும். நம்ம ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அந்த வெயிலை கூட நம்மளால் ரசித்து அனுபவிக்க முடியுது அப்படின்னு எனக்குள்ளே தோணுனது. காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வீட்டில் ஃபஸ்ட்டு வேலை வந்து நம்ம வீட்டில் வாசல் தெளிக்கிறது தான். இங்கே எல்லாருமே வந்து சீக்கிரமே வந்து வாசல்லாம் தெளிச்சிருவாங்க. நான் தான் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து தெளிப்பேன். எல்லோரும் வாசல் தெளித்து அந்த வாசலில் அந்த ஈரப்பதம்லாம் காஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வாசல் வந்து தெளிக்கவே வந்து ஆரம்பிப்பேன். கொஞ்சம் ஷையாக தான் இருக்கும். ஆனால் இனிமேலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சு பழகணும். எப்போவுமே நமக்கு எதுவுமே உடனே வந்துடாது இல்லையா. இப்போ நம்ம 6 o'clock எந்திரிக்கிறோம் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு 5:30க்கு எந்திரிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணணும். காலம் மாற மாற நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை வந்து மாற்றிக்கணும். இப்போ பாருங்கள் வாசல் வந்து தெளிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இனிமேல் கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நைட்டு வந்து அரைச்சி வச்ச மாவு நல்லா வந்து பொங்கி வந்திருக்கு. மாவு வந்து ரேஷன் அரிசி மாவு தான். ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதில் உள்ள அந்த ரேஷன் அரிசியில் உள்ள வாடை எதுவுமே வந்து வரல. நைட்டே வந்து கிச்சனில் வந்து பாத்திரத்தில் நான் வந்து க்ளீன் பண்ணி அடுப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா அப்போ தான் வந்து மார்னிங் வந்து சமைக்கும் போது வந்து டென்ஷன் இல்லாமல் வந்து ஃப்ரீயாக வந்து சமைக்க முடியும். பாப்பாவுக்கு இப்போ லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுனால மார்னிங் வந்து எந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு வந்து சாதத்தை நான் வந்து அடுப்பில் வச்சுருவேன். ஏன்னா சாதத்தை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டோம் அப்படின்னா தான் அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சாதம் வந்து ரொம்ப சூடாக இருக்காது. ஓரளவுக்கு வெது வெதுப்பாக இருக்கும். ஏன்னா சாதத்தை வந்து சூடோட நம்ம வந்து மூடி லஞ்ச் பாக்ஸ்க்கு கொடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மதியத்துக்குள்ளே வந்து சாதம் ஒரு மாதிரி வேர்த்து நீர் விட்டு போன மாதிரி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எந்திரிச்ச உடனே சாதத்தை வந்து நீங்கள் ரெடி பண்ணுறீங்கன்னா சாதத்தை ஃபஸ்ட்டே வந்து நம்ம வந்து அடுப்பில் வச்சிடணும். எப்போவுமே வந்து அம்மா சொல்லுவாங்க அரிசி எடுத்ததுக்கப்புறம் அந்த நம்ம வச்சுருக்கிற அந்த உலக்கில் கொஞ்சமாக அரிசியை போட்டுட்டு தான் நம்ம வந்து அரிசி பாத்திரத்துக்குள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். எப்போவுமே சமைக்கும்போது நம்ம கிச்சனில் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி வந்து எப்போவுமே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சமைக்கும் போது நமக்கு வந்து அப்பப்போ வந்து குடத்துல போய் நம்ம வந்து சமையல் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இருக்காது. பக்கத்துலேயே வந்து பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சமைக்கும் போது தேவையான தண்ணியை வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். இப்போ நான் வந்து 3/4 கப் அரிசிக்கு 1.5 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துட்டு இப்போ குக்கரை வந்து நான் வந்து அடுப்பில் வச்சுட்டேன். மார்னிங் வந்து எப்போவுமே வந்து ஜன்னல் கதவு இது எல்லாத்தையும் திறந்து வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா காத்தோட்டமாகவும் வெளிச்சமாகவும் வரும். டெல்லியில் குவார்ட்டர்ஸ்குள்ளே அந்த 4 ரூமுக்குள்ளே அடைச்ச மாதிரியே இருந்துட்டு நம்ம ஊர் காற்று நம்ம ஊர் வெயில் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எங்கள் வீட்டில் பின்னாடி தான் வந்து அண்ணியோட வீடு. காலையில் வந்து எந்திரிச்ச உடனே அண்ணி வந்து 5:30க்கெலாம் எந்திரிச்சிருவாங்க. அவங்க தான் வந்து பால் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க. நான் எந்திரிச்சதுக்கப்புறம் அண்ணி வீட்டில் போய் பால் வந்து எடுத்துகிட்டு வருவேன். வெயில் வந்து அதுக்குள்ளே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் ஒரு 6:30 கிட்ட இருக்கும். பால் எடுத்துகிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபியும் போட்டு குடிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளோட ரொட்டீன் வந்து பிரிஸ்காக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பாலை வந்து காய்ச்சறதுக்கு வந்து அடுப்பில் வச்சுட்டேன். குழந்தைங்க எந்திரிக்கும் போது பால் வந்து நல்லா வெது வெதுப்பாக இருக்கும். அப்போ தான் அவங்களுக்கும் வந்து காலையில் எந்திரிச்சோடனே கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களோட வயிறும் கொஞ்சம் ஃபில் ஆயிரும், கொஞ்சம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருப்பாங்க. இப்போ காலையில் மார்னிங் வந்து நான் வந்து சட்னி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன்.
டெல்லியில் சின்ன வெங்காயம் அப்படின்றதே என்னால் வந்து பார்க்கக்கூட முடியாது. இங்கே வந்து சின்ன வெங்காயம் தான் ஃபுல்லாகவே எல்லார் வீட்லேயுமே யூஸ் பண்ணுவாங்க. சின்ன வெங்காய சமையல் ரொம்ப நாள் கழித்து நம்ம வீட்டில் வந்து வைக்கும். சின்ன வெங்காயம் வச்சு சட்னி வந்து செஞ்சோம் அப்படின்னா சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சட்னிக்கு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே குக்கரில் விசில் வந்துருச்சு. மார்னிங் நம்ம பரபரப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்பவே டென்ஷன் வந்து ஆகிடும். சைடில் பாலும் நல்லா வந்து பொங்கி வந்துருச்சு. நம்ம கையோடு வந்து அடுப்பை வந்து தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ட்ரை ஆகி வந்து அது ஒரு அழுக்காக வந்து மாறாது. ஈஸியாக வந்து இப்படி ஈரப்பதமாக இருக்கும்போதே நம்ம அந்த கஞ்சி தண்ணியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீனிங் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதே நம்ம சமையல் எல்லாத்தையும் வச்சுட்டு பொறுமையாக க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த அடுப்பு மேலே வச்சு வந்து சமைக்கும்போது கீழே வந்து அது ஃபுல்லாக வந்து கருகி போய் வந்து ரொம்ப அழுக்காயிடும். ஸோ வந்து நம்ம இந்த மாதிரி சமைக்கும் போது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கையோட லைட்டாக துணி எடுத்து க்ளீன் பண்ணிட்டோன்னா அந்த வேலை ரொம்ப ஈஸியாகிடும். சாதத்தை வந்து இறக்கி வச்சுட்டு பாலையும் வந்து அடுப்பில் இருந்து இறக்கி வச்சுட்டு டீயை வந்து இன்னொரு அடுப்பில் போட்டுடலாம் ஹஸ்பண்ட் வரதை எந்திரிக்கிறதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கும் சேர்த்து போடுவேன். ஆனால் குடிக்கிறதுக்கு டைம் இருந்தால் குடிப்பேன். குழந்தைங்க எந்திரிச்சிட்டு சினிங்கிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம டீயை வந்து ஒரு ஓரமாக வச்சுட்டு அப்புறமா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருவேன். இப்போ இன்னொரு அடுப்பில் சட்னிக்கு சின்ன வெங்காயம் கூடவே ஒரே ஒரு தக்காளி 2 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை போட்டு இன்றைக்கி வந்து மல்லி சட்னி தான் வந்து வைக்க போகிறேன். மல்லி இலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்தில் வந்து நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நான் இங்கே வந்து கல்லுப்பு வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நம்ம ஊருக்கு வரவும் அங்கே வந்து கல்லுப்பு கூட எனக்கு வந்து ரொம்ப வந்து கிடைக்காது. தூளுப்பு தான் வந்து டெல்லியில் வந்து அதிகமாக கிடைக்கும். சட்னி வந்து ஒரு அடுப்பில் ரெடி ஆகிறதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் வந்து டீயும் ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களும் எந்திரிச்சிட்டாங்க. சரி ஹஸ்பண்டுக்கு மட்டும் நம்ம வந்து டீ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்துட்டேன். கையோட பாப்பாவை வந்து ரெடி பண்ணதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி 8 o'clock வந்து வேன் வந்து வந்துடும் அனுப்பிவிட அப்படின்னு சொல்லிட்டு சாதம் வந்து ரெடி ஆகவும் அவளுக்கு மட்டும் லைட்டாக வந்து தாளிச்சிட்டு தயிர் சாதம் ரெடி பண்ணி அது கூடவே வந்து உருளைக்கிழங்கு வறுவல்னா அவளுக்கு பிடிக்கும். அதனால் அன்னைக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் வந்து அவளுக்கு வந்து கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பேரிச்சம்பழம் வந்து குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த வந்து சீசன் பேரிச்சம்பழம் அந்த காயாக வந்து நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் ஏரியாவில் கிடைச்சது அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் சாப்பிட கொடுங்க. பேரிச்சம்பழம் சாப்பிடல அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கூடவே கொஞ்சமாக சிப்ஸும் ஒரு முறுக்கும் வந்து வச்சேன். அவளுக்கு வந்து பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாட்டர் பாட்டிலும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ லஞ்ச் பாக்ஸில் குழந்தைக்கும் எடுத்து வச்சுட்டு இப்போ இட்லியும் வந்து இன்னொரு அடுப்பில் வந்து வேக வச்சுட்டேன். பாருங்கள் இட்லி எவ்வளோ ஒயிட்டாக சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட ரேஷன் அரிசி மாவு தான் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு வந்து இருக்கும். அப்படி வர்றதுக்கு ஒன்றே நம்ம நல்லா வந்து அரிசியை வந்து நல்லா ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வந்து நம்ம வந்து கழுவிட்டோனாலே போதும். சூப்பராக வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாப்பாவை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு அவளுக்கு இட்லி வந்து கொடுத்துட்டு ஸ்கூலுக்கு வந்து அனுப்பி விட்டுட்டு தான் வந்து மதியம் வந்து குழம்பு வந்து நமக்கு வந்து சாதம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். பொரியலும் உருளைக்கிழங்கு வந்து செஞ்சு வச்சுட்டேன். அவள் கிளக்கிற டென்ஷனில் வந்து தயிர் சாதம் மிக்ஸ் பண்ணுறது உருளைக்கிழங்கு வறுவல் இதெல்லாம் வந்து காட்ட முடியல. ஆனால் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் ஏற்கனவே வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வீடியோலாம் போட்டிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அப்பளம் குழம்பு வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துருக்கிறேன். எண்ணெயில் வந்து கொஞ்சமாக சங்கு அப்பளம் வந்து இதை சொல்லுவாங்க. அந்த அப்பளப்பை வந்து பொரித்து வந்து எடுத்து வச்சுட்டேன். அதில் நிறைய எண்ணெய் இருக்கும். அதில் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துட்டு மிச்ச எண்ணெயில் கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் போட்டுட்டு ஒரு 2 பல் பூண்டை கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வந்து சேர்த்துட்டேன். கூடவே 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா வந்து சேர்த்துடலாம். நான் இன்னும் ஊருக்கு வந்ததுக்கப்புறம் மசாலா வந்து அரைக்கலை. ஏற்கனவே அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா டெல்லியிலேருந்து லக்கேஜ்லேயும் போட்டு விட்டுட்டேன். அம்மா கொடுத்த மசாலா எனக்கு இன்னும் வந்து 1 மாதத்துக்கு வரும். அதனால் நான் இங்கே வந்து அரைக்கலை. இங்கே வந்து அண்ணி வீட்டில் இருந்து அண்ணி வந்து மசாலா தான் வந்து அந்த வியாபாரம் தான் செய்கிறாங்க. அண்ணி வீட்டு மசாலா தான் வந்து இது. அதில் ஒரு 3 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். இப்போது குழம்பு வந்து நல்லா வந்து கொதித்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு தேங்காய் அது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா கொதித்ததுக்கப்புறம் மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற அப்பளத்தை வந்து சேர்த்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ அப்பளம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் இந்த குழம்புல வந்து அப்பளத்தை வந்து வறுக்காமல் வந்து செய்வாங்க. எண்ணெயில் பொரிக்காமல் அப்படியே கூட நம்ம வந்து அப்பளத்தை சேர்த்து செய்வாங்க. அப்படி செஞ்சாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அப்பளம் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அப்பளமும் வந்து அது கூடவே நல்லா வந்து அந்த கிறிஸ்பினஸ் போய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளோட அப்பளம் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட மார்னிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சிருச்சு. மதியத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து
பிளான் பண்ணி செஞ்சும் வச்சாச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து காலையிலே வந்து சமைக்கிற வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாக நம்ம வந்து ஃப்ரீயாக இருக்கலாம். மற்ற வேலைகளையும் நம்ம வந்து பார்க்குறதுக்கு நமக்கு வந்து டைம் வந்து கிடைக்கும். இப்போ மதியத்துக்கு அப்பளம் குழம்பு, உருளைக்கிழங்கு வறுவல், மல்லி சட்னி, பாப்பாவுக்கு காலையில் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு வச்சேன். அவள் வந்து மிச்சம் வச்சுட்டு அதையும் நான் தான் சாப்பிடணும். கூடவே சாதம், இட்லி, இது எல்லாமே வந்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்மளோட மற்ற வேலைகளை வந்து செய்யலாம். சமைச்சு முடித்த உடனே நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து வைக்க வேண்டிய காய்கறிகள் வெளியில் எடுத்ததெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் நமக்கு வந்து முடிஞ்சிடும். கையோடு நம்ம வந்து அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு சிங்கையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா போதும். கிச்சன் வேலை எல்லாமே நமக்கு வந்து முடிஞ்சிடும். நைட்டு வச்ச சப்பாத்தி வந்து ஒரு 2 மீதமாகிடுச்சு. அதையும் தனியாக வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். சமைக்கும் போதே ஒரு சில பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம இதை வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா போதும். நம்மளோட வேலை ஃபுல்லாகவே நமக்கு வந்து முடிஞ்சிடும். கையோட சிங்கையும் அடுப்பையும் தொடச்சிட்டு கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock கிட்ட இருக்கும். வெயில் வந்து ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிருச்சு. சரி, சாமி படத்துக்கு பூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வந்து அரளிப்பூ வந்து பூத்துருந்துச்சு. அதை வந்து பறிக்கலான்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வந்து ஃபுல்லாக எடுத்து பறிச்சுட்டு வந்துட்டேன். ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பூத்த பூவையே வந்து சாமி படத்துக்கு போடும்போது நமக்கே வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு சாமி படத்துக்கு போடுறதுக்கான பூ மட்டுமாவது நம்ம வீட்டில் வந்து வளர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து டெய்லியுமே வந்து சாமி படத்துக்கு பூ இல்லாமல் இருக்காது. நம்ம வீட்டிலே வந்து டெய்லியுமே ஓரளவுக்கு கொஞ்சமாவது பூ வந்து பூத்துரும். இந்த அரளிப்பூ செடி வந்து 1 வச்சாலே போதும், நிறைய பூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அன்றைக்கி வந்து டைம் இல்லைன்னா பூ வந்து நம்ம கட்டியே வந்து போட்டிருக்கலாம் சரம் மாதிரி. ஸோ நான் டைம் இல்லாதனால பூ வந்து எல்லா சாமி படத்தை மேலேயும் வந்து எடுத்துகிட்டு சாமி முன்னாடியும் வந்து கொஞ்சமாக வந்து போட்டு வந்து வச்சுட்டேன். பார்க்கவே வந்து ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. ஈவினிங் வந்து பூஜையும் நம்ம வந்து திருப்தியாக வந்து பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் உள்ள பூவே வந்து போட்டு சாமிக்கு வந்து பூஜை பண்ணும்போது மனதுக்கே வந்து ஒரு திருப்தியாக வந்து நமக்கு வந்து இருக்கும். பூஜை முடிச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சம் வெளியில் இருந்துக்கு. நைட்டு வந்து தோசை சுட்டு கொடுத்துக்கலான்னு பாருங்கள். நம்மளோட மாவு வந்து எவ்வளோ வந்து சூப்பராக வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இட்லி தோசை ரெண்டுக்குமே சூப்பராக இருந்தது. காலையில் வந்து இட்லி செஞ்சனால நைட்டு வந்து தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு தோசை செய்யும்போது கீழே வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு தோசை வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு தோசை நல்லா கிறிஸ்பியாக வந்து வந்திருந்தது. நைட்டும் வந்து தோசைக்கு வந்து ஒரே ஒரு சட்னி தான். ரொம்பவே சிம்பிளாக நம்மளோட ரொட்டீன் வந்து முடிஞ்சது. இப்போ ஒரு நாள் நம்ம வந்து இந்த மாதிரி மாவு ஆட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும், ஒரு டே ஃபுல்லாக நம்ம வந்து டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக வந்து சமைக்கலாம். மார்னிங் வந்து பரபரப்பாக குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஏதாவது ஒரு ரெடிமிக்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்மளோட வேலை வந்து காலையில் ரொம்பவே வந்து சுலபமாக வந்து நம்ம வந்து முடிஞ்சிடும். 2வது தோசை வந்து ரொம்பவே சூப்பராக கிறிஸ்பியாக வந்தது. பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும். ரேஷன் அரிசியில் இந்த மாதிரி அளவுகளில் இதே மாதிரி வந்து நம்ம வந்து மாவு அரைச்சா போதும், ரொம்பவே டேஸ்டியான இட்லி தோசை சூப்பராக வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.